தமிழகத்திற்கு 6000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்கிற உத்தரவில் திருத்தம் கோரி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதனை எதிர்த்து தமிழக அரசும் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனுக்கள் அனைத்தும் காவிரி பிரதான வழக்கோடு சேர்த்து நாளைக்கு விசாரணைக்கு வருகின்றன. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வினாடிக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டுமென கர்நாடக அரசுக்கு கடந்த 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை செயல்படுத்த இயலவில்லை என்றும் தீர்ப்பில் திருத்தம் கோரியும் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. கர்நாடகாவில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு நீர் திறக்கப்படவில்லை என மனுவில் குறிப்பிட்டுள்ள கர்நாடக அரசு தற்பொழுது திறக்கப்பட வேண்டிய நீரை டிசம்பர் இறுதிக்குள் அளிப்பதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவின் இந்த மனுவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் காவிரியில் நீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை கர்நாடக அரசு முறையாக பின்பற்றவில்லை என்று கூறியுள்ளது. மேலும் கர்நாடக அரசின் இடைக்கால மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி காவிரி வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் தமிழகத்திற்கு கர்நாடகா நீர் திறக்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டு வழக்கை நாளைய தினத்திற்கு அதாவது 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நாளை நடைபெறும் விசாரணையின் போது இரு மாநில அரசுகளின் மனுக்களும் சேர்த்து விசாரிக்கப்படும் என தெரிகிறது.